Today topic of discussion motion sickness. What is motion sickness? It is a common condition that occur when there is an disconnect between what our eyes see and what our inner ears, muscle and joint sense during motion. ஸோ மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து நம்ம ட்ராவல் அப்போ சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அப்போ வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு நம்ம பிரெயின் தெரியாது. ஸோ அது வந்து நம்ம ஐஸ், நோஸ், மசில் ஜாயிண்ட்டை கேட்கும். அப்போ ட்ராவலிங் அப்போ சப்போஸ் அவங்க படிச்சுட்டு இருந்தால் ஐஸ் சொல்லும் எதுவுமே நடக்கலைன்னு, அதுவே வந்து இயர் சொல்லும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ மசில்ஸ் அண்டு ஜாயிண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால அவர் பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வருது. இந்த கண்டிஷனுக்கு நேம் வந்து மோஷன் சிக்னஸ். ஸோ இன் திஸ் ஒன் இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் வைல் ட்ராவலிங் இன் எ கார், போட், ஏரோப்ளைன், தென் அமன்ஸ்மெண்ட் பார்க் ரைடு. ஸோ இங்கே இது மாதிரியான காரில் ட்ரைவ் பண்ணுறப்ப, ஃப்ளைட்டில், போட்டில், ஈவன் த தீம் பார்க் ரைடு அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சென்சேஷன் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் தி காசஸ், recognizing the symptoms, knowing effective management can help individual prevent motion sickness. அது வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா இந்த it will prevent that motion sickness. ஸோ காசஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஹியர் ஐஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக நியூஸ் சொல்லுது, இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது, மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால அவர் பிரெயின் conflicting sensory signal received by that brain during motion. Sensory input from eyes, inner ears and that system like muscles and joint does not match. ஸோ இதெல்லாம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இதுக்கு வந்து மேட்சாக இல்லை. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்மான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அதனால தான் வந்து இந்த மோஷன் சிக்னஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் கான்ஃப்ளிக்ட். What you see visually does not align with that motion you feel. So during traveling up reading, okay, then looking at a screen while traveling, phone அதிகமாக பார்க்குறது, அல்லது படிச்சுட்டு போகிறது, இது மாதிரி. Then inner ear imbalance, inner ear sense motion that is different from what that eyes என்ன ரிசீவ் பண்ணது அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் ஒன் ஃப்ளைட்டில், கப்பலில் போகிறப்ப இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். தென் சென்சரி மிஸ்மேட்ச், சென்சரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் மசில் அண்ட் ஜாயிண்ட், தட் ஒன் ஆல்சோ நாட் மேட்ச். ஸோ திஸ் ஒன் டிடெக்டர் வாட் ஐஸ் என்ன சொன்னது, இயர்ஸ் என்ன சொன்னது, அதுலேருந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் இன் அவர் பிரைன். ஸோ இது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா, நாசியா ஆர் வாமிட்டிங், ஃபீலிங் க்யூஸ்னஸ், வாமிட்டிங் வர மாதிரி க்யூஸ்னஸ் வரும். தென் டிசீனஸ்னால் என்ன, சென்சேஷன் ஆஃப் லைட் ஹெட்டட்னஸ், இம்பேலன்ஸ் ஆர் ஸ்பின்னிங் சென்சேஷன் இருக்கும், அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது. தென் ஸ்வெட்டிங், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், மெயினாக பர்டிகுலர்லி எங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபோர்ஹெட் அண்டு அப்பர் லிப்ஸில். தென் பெலார், தென் பேல், ஐஸில் வந்து அப்படியே வெளியராக தெரியுது. ஸோ தென் பேல்னஸ் ஆஃப் தட் ஸ்கின். தென் ஃபேட்டிக், ஃபீலிங் டயர்டு, லீத்தர்ஜிக் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் மோஷன் எக்ஸ்போஷர். ட்ராவலில் இருக்கப்பையும் ஆஃப்டர் ட்ராவலிங் அப்பையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறது. ஹெட்டேக் ஆர் மைக்ரெயின் இது மாதிரியான சிம்டம்ஸ் வரும். இப்போ வந்து ஹவு டு மேனேஜ், மெடிக்கேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ antihistamine drugs can help to controlling that motion sickness. So what are the antihistamine drugs? Dimenhydrinate, that brand name Dramamine, dimenhydrinate, brand name வந்து Dramamine, and meclizine, then zinerizine, then hytozizine. These are the antihistamine drugs is available. What are the things? Dimenhydrinate, market name வந்து
Dramamine, then meclizine, then zinnarizine and hydrozizine. Then இதை வந்து வேறு வகையிலலாம் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். Some anti-nausal drugs also available. Then fresh air. So this one can elevate feeling of nausea. நல்லா கார்லேயோ ட்ராவல் அப்போ நல்லா ஃப்ரீ ஏர் வர மாதிரி பார்த்துக்கணும். தென் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சிட்டிங் இன் எ ஃபார்வர்டு ஃபேஸிங் பொசிஷன். தென் அவாய்ட் எக்ஸசிவ் ஹெட் மூமெண்ட். தென் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக், அதாவது லிசனிங் மியூசிக் அது மாதிரி பண்ணலாம். தென் அக்குபஞ்சர், சம் பீப்புளுக்கு வந்து அப்ளையிங் ப்ரெஷர் டு எ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆன் தட் விஸ்ட். ஸோ அதர்வைஸ் அவங்க வந்து ப்ரெஷர் பேண்ட் ஆர் ப்ரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரிப் பிளான் என்னென்னா, டியூரிங் ட்ராவல் அப்போ வந்து அவங்க லைட்டாக எடுத்துக்கணும் மீல்ஸ். ஈட்டிங் லைட் மீல்ஸ், அவாய்டிங் ஹெவி ஃபுட், தென் ஸ்டே ஹைட்ரேட்டட், நிறையா வாட்டர் குடிக்கணும். தென் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டேக் ரெஸ்ட் பிஃபோர் ட்ராவல். ஸோ இந்த வகையிலலாம் வந்து மோஷன் சிக்னஸை வந்து ப்ரிவென்ட். வீடியோவில் மோஷன் சிக்னஸ்னால் என்ன, அது வந்து எதனால் வருது, காசஸ். ஸோ இங்கே கன்ஃப்ளீட்டிங் சென்சரி சிக்னல், தென் விஷுவல் கான்ஃப்ளிக்ட், இன்னர் இயர் இம்பேலன்ஸ், தென் சென்சரி மிஸ்மேட்ச். இதனால தான் வருது கன்ஃபியூஷன். ஸோ அதனால தான் இந்த சிம்டம்ஸ் வருது. தென் வாட் ஆர் த ட்ரக்ஸ் வி ஆர் யூஸிங்? ஆன்டிகிஸ்டமின் ட்ரக்ஸ். அதில் வந்து டைமண்ட் ஹைட்ரினேட், தென் மெக்லீசன், தென் சின்னரிசின், ஹைட்ரோசிசின், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஃப்ரீ ட்ரிப் preparation, eating light meals, stay hydrated, then take rest before travel. Thanks for watching.